அருண் கரெக்டா எங்க இருக்கீங்க? ஓகே, இப்ப நான் கரெக்டா எங்க இருக்கேன்னா திருவள்ளூர் கும்மிடி பூண்டி 40 கிலோமீட்டர்ஸ் திருவள்ளூர் போட்டிருக்கு பாத்தீங்களா? கரெக்டா அந்த போர்டுக்கு கீழே இருக்கேன். அருண், ஹாய் சாகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. ஆமா, இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது? கரெக்டா நம்ம பாத்தீங்கன்னா மாதவரம் ரவுண்டானல இருந்து 19 கிலோமீட்டர், கரெக்டா எக்ஸாக்டா 19 கிலோமீட்டர் சைட் இருக்கு. சென்னை வளர்ந்துகிட்டே வருது. ஏன்னா சென்னையோட பாப்புலேஷன் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகுறதுனால, வீட்டோட தேவை நிலத்தோட தேவை அதிகமாகிறதுனால சென்னை வளர்ந்துகிட்டே வருது. ஸோ சிட்டிஸும் அப்படியே டெவலப் ஆகிட்டே வருது. இங்கிருந்து மெட்ரோல இருந்து நம்ம சைடு கரெக்டா 15 மினிட்ஸ் டிராவல் தான். சூப்பர் சாகுல், இப்போ நம்ம இந்த நேஷனல் ஹைவேல வந்து இது ரெட்டில்ஸ் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல கரெக்டா இந்த ரேவதி லேண்ட்மார்க் இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனோம்னா கரெக்டா 7வது கிலோமீட்டர்ல நம்ம சைட்டு. 2009ல இருந்து ரெட்டில்ஸ பாத்துட்டு இருக்கேன். இந்த 16 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெட்டில்ஸ் வந்து நான் 2009ல பார்த்ததுக்கும் இப்போதுக்குமே வந்து வேற லெவலு சேஞ்சஸ், மாற்றம். அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. அண்ணா நகர்ல என்ன இருக்கோ அத்தனை ஃபெசிலிட்டியுமே ரெட்டில்ஸ்ல இருக்கு இப்போ. கண்டிப்பா இங்க ரெட்டில்ஸ் அப்படின்ற மெயின் ஜங்ஷன் சொல்றீங்க. இப்ப என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இங்க வந்திருக்காரு? இங்க பாத்தீங்கன்னா எஸ்கேஎல்எஸ் மால், பிவிஆர், ஜிஆர்டி, கங்கா ஸ்வீட்ஸ், ரேவதி. சென்னையில வந்து இந்த வாட்டர் கேன் சப்ளை பண்றாங்கல்ல, மொத்தமும் இங்க அலமாதில இருந்தா தண்ணி சப்ளை பண்றாங்க. அதனால இந்த ஏரியால வந்து தண்ணிக்கு வந்து எப்பவுமே பஞ்சம் இருக்காது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் பிரிட்ஜ் கிராஸ் பண்ண போறோம். இந்த பிரிட்ஜ் வந்து மீஞ்சூர் டு வண்டலூர் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ்ல ஏறினா நம்ம ஆவடி பட்டாபுரம் டைட்டில் பாருக்கு கரெக்டா இங்க இருந்து 15 மினிட்ஸ்ல நம்ம போய் ரீச் ஆயிடலாம். சோ நம்ம சைட்ல இருந்து நீங்க திருநின்றவூர், ஆவடி, பட்டாபுரம் டைட்டில் பார்க் வந்து 20 to 25 மினிட்ல எக்ஸாக்டா நீங்க ரீச் ஆயிடலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டி இங்க இருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு இந்த அவுட்டர் பிரிட்ஜ்ல இருந்து வண்டலூர் 40 கிலோமீட்டர் தான், பூந்தமல்லி 25 கிலோமீட்டர். ஸோ இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு டிராபிக் இல்லாம ரொம்ப ஃப்ரீயாவே நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் எல்லா சைடும் எல்லா பிளேஸும் ரீச் பண்ணிடுற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல் அமைச்சு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு. நீங்க ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நிறைய சைட்ல, இங்க இருந்து நீங்க பக்கம் இங்க இருந்து நீங்க சொன்னீங்க கரெக்டா ஒரு போர்டு கிட்டி நிறுத்தி நீங்க அழகா சொல்றீங்க. நம்ம போய் சொல்லலாம், போய் சொல்லாத மாதிரி நீங்க சொல்றது எல்லாமே அந்த நேம் போட்டுக்கிட்டு வரும்போது நீங்க கரெக்டா, நான் சொல்லல, கவர்மெண்டே சொல்லுது இங்க இருந்து இத்தனை கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி. நீங்க அவ்வளவு ரொம்ப கிளியர். ஆனா அந்த நம்பிக்கை தன்மை இருக்கிறதுனாலதான் நீங்க இவ்வளவு போல்டா பேசுறீங்கன்றது வந்து உங்க மூலியமா எனக்கு தெரியுது. எனக்கு வந்து சைட்டை பார்க்கணும் ரொம்ப, நீங்க சொல்லும் போதெல்லாம் அந்த சைட் எப்படிதான் இருக்கு இப்ப பாக்கலாம் அப்படின்றது எனக்கும் பயங்கர ஆர்வமா இருக்கு. நீங்க பயங்கர ஆர்வமா இருக்கீங்கல்ல, ஒரு விஷயம் சொல்லிட்டு நீங்க சைட் உள்ள கால வச்சீங்கன்னா பிளாட் வாங்க வெளில வர மாட்டீங்க. அந்த கேரண்டி கொடுக்குறோம். வந்து அலமாதி கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ இது பக்கத்துல வந்து உங்களுக்கு அலமாதி வெட்டரி காலேஜ் இருக்கு. இங்க ஆச்சி மசாலா ஃபேக்டரி இருக்கு. அலமாதி இபி ஸ்டேஷன் இருக்கு. அலமாதி இபி ஸ்டேஷன் ஆப்போசிட்ல நம்ம ரைட் கட் பண்றோம் நம்ம சைட்டுக்கு. நம்ம இந்த மெயின் ரோடு ரைட் கட் பண்றோம். இதுதான் நம்ம சைட்டுக்கு போற மெயின் ரோடு. இது வந்து 40 அடி ரோடு. இந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 900 மீட்டர்ல நம்ம சைட் லொகேஷன் அமைச்சிருக்கு. இந்த 900 மீட்டருக்குமே ரெண்டு பக்கமும் ஃபுல்லா வீடுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலு, ஆபீஸ் அப்படின்னு மாதிரி எல்லாமே நல்ல வீடுங்க ஃபுல்லா இருக்கு. நம்ம சைட்டுமே வந்து கரெக்டா வீடுங்களுக்கு மத்தியிலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டு. ஸோ அதனால நம்ம வாங்குறவங்களுக்கும் வந்து ஐயோ பக்கத்துல வீடுங்க இல்லையே, நம்ம அவுட்டர்ல இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. ஒரு ஆல்ரெடி இருக்க ஒரு சிட்டிக்குள்ள வந்து நம்ம வீடு கட்டுறோங்கிற ஒரு ஃபீல் வந்து சைட்டை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வரும். அந்த மாதிரி நிறைய வீடுங்க சூப்பரா அமைஞ்சிருக்கு இந்த ஏரியால. வீடுங்க எல்லாமே ரொம்ப அழகாவே இருக்கு. ஆமா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, பிசினஸ் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ல இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்ல ஒரு அமைதியான இடம் இது, எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழல் வந்து இந்த ஏரியால அமைஞ்சிருக்கு இயல்பாவே. எந்த ஃபீல்டு போறாங்களோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்றாங்களோ பக்கத்துலயே இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்றாங்களா பக்கத்துலயே இருக்கு, மெடிக்கல் சூஸ் பண்றாங்களா பக்கத்துலயே இருக்கு. அது மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கணுமா, மண்டபங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் மெயின் ரோட்ல இருந்து ரைட் திரும்பினாலும் சரி, லெப்ட் திரும்பினாலும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு நிறைய மண்டபங்கள் இருக்கு. இதுதான் நம்ம திருத்தணிகை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தோட அன்னை கோமதி நகர். இதுதான் என்ட்ரன்ஸ். பிரம்மாண்டமா இருக்கு. இது ஒரு வழி இருக்கு, இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. இதுக்கு வந்து நம்ம சைட்டு வந்து 3 கேட் கொடுத்துருக்கோம், என்ட்ரன்ஸ் கேட்டு. ஸோ நம்ம இப்ப பார்த்தது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு. நான் இப்ப உங்களுக்கு வந்து இன்னொரு 2 கேட்டும் காட்டுறேன்.
இந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தான் வைப்பாங்க. நீங்க 3 சொல்றீங்க, அப்ப 4 பக்கம் ரோடு. இல்ல நாங்க என்ன கான்செப்ட்ல 3 கேட் கொண்டு வந்தோம்னா, இப்ப நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இப்ப மெயின் என்ட்ரன்ஸ்லயே உள்ள போகும்போது சைடு பிளாட், சில பிளாட் பின்னாடி இருக்கு, நாங்க பின்பக்கம் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சோ இப்ப நம்ம வந்து 3 பக்கம் கேட் கொடுக்கும்போது, இப்ப இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து போகும்போது இந்த பிளாட்டுங்க எல்லாமே வந்து நியர்பை இருக்கு. சோ இந்த கேட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம அந்த கேட்ல இருந்து போகும்போது அந்த சைடு உள்ள பிளாட்ஸ் வாங்குற பர்ச்சேஸ் பண்றவங்க அவங்களுக்கு வந்து இந்த மெயின் ரோட்ல இருந்து அது ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அங்க அந்த கேட்ல வந்து பின்னாடி உள்ள வரணுங்கிற ஒரு ஃபீல் யாருமே வராது. இந்த மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. நீங்க வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. அந்த சைட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதும் நீங்க தான் போட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வந்து நாங்க ஒரு 30 ஏக்கர்ஸ் லே அவுட் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்து ஃபுல்லி சோல்ட் அவுட். அதுல இடம் வாங்கணும் எல்லாருமே வந்து இப்ப வீடு கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வீடு கட்டி இப்ப ஃபேமிலி வந்து இருக்காங்க. எல்லாருமே சொல்ற ஃபீட்பேக் என்னன்னா, ரொம்ப ஏரியா ரொம்ப சிறப்பா இருக்கு, நாங்க எதிர்பார்த்து வந்தது வேற, பட் ஆனா அதை விட நல்லாவே இங்க எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே அமைஞ்சிருச்சு, நாங்க ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல்ல நாங்க வந்து இங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியா அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்றாங்க. இறைவன் ஆசீர்வாதத்திலையும் உங்களோட பேர் ஆதரவுலையும் வந்து நம்ம வந்து 14/6/2020 சனிக்கிழமை காலையில் ஓப்பன் பண்றோம். ஸோ எல்லாம் சிறப்பாக அமைன்னு சொல்லி இறைவன் மனதார வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அந்த மாதிரி இருக்காருமா, மைண்ட் ப்ளோயிங். நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒத்து வருமா? ஒத்து